நான் தன்னந்தனியாளு நீ ஏல நம்ம பாரு அட கொஞ்சம் ஒதுங்கி பார்த்தா நான் 8 கோடி பேர் அப்படின்னு பாட்டு படிச்சுக்கிட்டு ஜாலியாக உல்லாசமாக வளம் வந்துக்கிட்டு இருந்த தாவேகா தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான நடிகர் விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேகா அரசிற்கு நாக்க புடுங்குற மாதிரி மதுரை உயர்நீதிமன்றம் மானாவாரியாக கேள்வி கேட்டிருக்குது. கரூர் துயரச் சம்பவத்தில் இறந்த அந்த குடும்பத்துக்கு அரசு பணி வழங்கியிருந்தாங்கல்ல, அந்த அரசு பணியை ரத்து பண்ணியிருக்கிறது மதுரை உயர்நீதிமன்றம். வழக்கு போட்டு வழக்கில் வென்று இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அது குறித்து தான் தெளிவாக விரிவாக இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். கரூர் துயரச் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா கட்சியினால் அதனுடைய அலட்சியத்தினால் ஏற்பட்ட துயரச் சம்பவம். 41 பேர் கிட்டத்தட்ட அந்த துயரச் சம்பவத்தில் இறந்து போனாங்க. விஜய் அவர்கள் கரூருக்கு அந்த பரப்புரைக்காக போயிருந்தாப்புல. அப்போ அதில் வந்து சரியாக ஏற்பாடு செய்யாமல் காலையில் வர்றேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் வரைக்கும் இழுத்தடிச்சு ராத்திரி 8 மணிக்கு மேலே வந்து அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசிட்டு போனதுனால அதில் ஏற்பட்ட நெருக்கடியினால் தண்ணி இல்லாமல் இந்த 41 உயிர்கள் அப்பாவிகளுடைய உயிர்கள் பலியாச்சுது. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை சரி கட்டுறதுக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 20 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டுச்சு தாவேகா கட்சியினால். அப்போ அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்ன பண்ணாங்க, முதல்ல மாநில காவல்துறை வந்து விசாரித்தாங்க. அப்புறம் சிபிஐ வசம் அதை மாற்றப்பட்டுச்சு. இப்போ வந்து சிபிஐ வந்து அதை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் அந்த வழக்கினுடைய நிலைமை. இந்த நிலைமையில் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகாக ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த கரூர் துயரச் சம்பவத்தில் இறந்து போன அந்த குடும்பத்திற்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசு பணி வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க. எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு வந்து நம்ம அரசு பணி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த அரசு பணியை தான் இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிவிட்டு மானாவாரியாக சில கேள்விகளை வந்து கேட்டிருக்குது. என்ன கேட்டிருக்குது அப்படின்னா, பல்வேறு விதிகள் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை மீறி இந்த வேலைகளை அரசு வழங்கியுள்ளது, முதல் பாயிண்ட்டு. அப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கரூர் துயர சம்பவத்தில் இருந்தவங்களுக்கு அரசு பண்ணி கொடுக்குறீங்கல்ல அந்த குடும்பத்தினருக்கு, இப்போ இதே மாதிரியே மற்ற விபத்துகளில் நடந்தவங்களுக்கு, அதாவது பல்வேறு சாலை விபத்துகளில் தினந்தோறும் வந்து உயிரிழப்பு நடக்குது, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அரசு பணி வந்து கொடுக்குறது இல்லை. சிவகாசியில் வந்து தீ விபத்தில் வந்து அந்த மக்கள்லாம் வந்து பலியானாங்க, அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் அரசு பண்ணி கொடுக்குறது இல்லை அப்படின்ற கேள்விகளை வந்து கேட்டிருக்குது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கியமான ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்குது. இளைஞர்கள் பலர் வேலைக்காக விண்ணப்பித்து வரிசையில் நிற்கின்றனர். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு வேலை வழங்கியதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கரூர் துயரச் சம்பவத்தில் இறந்து போயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 20 லட்சம் உங்கள் காசு, உங்கள் கட்சி காசுலேருந்தோ இல்லை ஏதோ ஒரு காசை கொடுத்தீங்க, அது வந்து சரி, அது உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே தனிப்பட்ட பஞ்சாயத்து, அது ஓகே. ஆனால் அரசு பணியை எடுத்து கொடுப்பதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒருவேளை அவர்களுக்கு பணி கொடுக்கணும், வேலை கொடுக்கணும் அப்படின்னா, ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு, இன்னும் பல நிறுவனங்கள் வச்சுருக்கிறாங்க. அதிலிருந்து ஒரு 31 பணி தானே கொடுத்துருக்கீங்க, கொடுக்கலாமே. விஜய் எத்தனையோ கம்பெனிகளில் ஷேர் ஹோல்டர்ஸாகவும் இன்வெஸ்டர்ஸாகவும் இருக்கிறாரு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸில் எத்தனையோ பேர் வந்து உங்கள் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. கட்சிக்காரங்க எத்தனையோ கல்லூரிகள் வச்சுருக்கிறாங்க, அதில் ஆசிரியர் பணி கொடுக்கலாம், மற்ற ஏதாவது பணி கொடுக்கலாம். வேலைவாய்ப்புகள் எத்தனையோ நீங்கள் கொடுக்கலாமே. அதெல்லாம் கொடுக்கறது விட்டு போட்டு எதுக்காக அரசு பணி எடுத்து கொடுக்கணும்? அதுக்கு பின்னாடி இருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் பாருங்கள், லட்சக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் அரசு பணியினுடைய கனவுல இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தற்காலிக வேலையில் இதுவரைக்கும் இருக்கிறாங்க, நிரந்தர பணி கிடைக்காம. நான் குறிப்பிட்டே சொல்கிறேன், 2013ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி டெட் தேர்வு, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிட்டு அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அரசாங்கம் டிஎன்பிசியின் மூலியமாக குரூப் 4 எக்ஸாம் நினைக்கிறேன், அது சரியாக தெரியல, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ், அந்த குரூப் 4 தேர்வு எழுதிட்டு அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் பாஸ் ஆகிட்டாங்க. பாஸ் ஆகி போஸ்டிங் கிடைக்கலங்க 13 வருஷமா, அவங்க இன்ன வரைக்கும் காத்திருக்கிறாங்க. அப்போ அப்படி லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கிறாங்க. இது போக செவிலியர்கள் கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய உயிரையும் பணையும் வைத்து மக்களை காப்பாற்றியவர்கள் தற்காலிக பணியில் இருக்கிறாங்க. அவங்கள எங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போக்குவரத்து கழக ஊழியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அரசு பள்ளி ஆசிரியர்கள் தற்காலிக பணிகளில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நிரந்தர பணியாக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இப்படி வரிசையாக லட்சக்கணக்கான நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசு பணிக்காக காத்திருக்கிற இந்த வேலையில் இவர்களுடைய திமிர்த்தனத்தினால, இவங்களுடைய அலட்சியத்தினால
இவங்க கட்சி செய்த மிகப்பெரிய தவறுனால ஏற்பட்ட அந்த துயரத்துக்கு நீ எப்படிப்பா அதை அரசு பணி வச்சு ஈடுகட்டுவ? அது உங்களுக்கு எப்படி வழங்குறது எப்படி முறையாக இருக்க முடியும்? இதே மாதிரியான வேலையை தான் என்ன செஞ்சதுன்னா திமுக செஞ்சுது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம், கிட்டத்தட்ட 60 பேர் இறந்து போகிறாங்க. அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அரசு பணம். நான் மக்கள் வரி பணத்தை இவ்வளோ சர்வசாதாரணமாக எடுத்து கொடுத்துருவீங்களா நீங்கள்? கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி ரூபாய், 6 கோடி ரூபாய் என்னவோ அதுக்கு செலவாயிடுச்சுது. இவங்க என்னன்னா ஒருபடி மேலே போய் அரசு பணி, அரசு பணியுடைய மதிப்பு என்ன உங்களுக்கு தெரியுமாடா? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் அதுக்காக போராடி படித்து வென்று வந்திருந்தால் தானே அதனுடைய மதிப்பு தெரியும். லட்சக்கணக்கான இளைஞருடைய கனவு என்பது அரசு பணி. ஒவ்வொரு வயசு, ஒரு வயசு 2 வயசுல இருந்து 1ஆப்பு படிக்கும் போதுலேருந்து சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. நம்ம ஊரில் வழக்கமாக சொல்கிறது உண்டு இல்லை, காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும், அரை காசாக இருந்தாலும் அரசாங்க காசாக இருக்கணும் அப்படின்னு அரசு பணியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆப்புலேருந்து தயார் பண்ணுவாங்க. அப்போ 12 வருஷம் பள்ளிக்கூடம் படித்து, அதுக்கப்புறம் 3 வருஷம் இளங்கலை படித்து, அதுக்கப்புறம் முதுகலை படித்து, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சின்னு அதுக்கு ஆசிரியர் தேர்வு படித்து கொண்டு, அதுக்கப்புறம் ட்ரைனிங் போய் ப்ரொபேஷன் பீரியடில் இருந்து, அதுக்கப்புறம் டெம்பரரி ஜாப் வாங்கி, அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ஜாப் வாங்கி உட்கார்றதுக்கு ஒரு இளைஞன் அரசு பணி, ஒரு நல்ல அரசு பணி கிடைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 17 வருஷம் உழைக்கணும். அப்படி 17 வருஷம் உழைச்சியும் கிடைக்காம இந்த தேட்டு தேர்வு ஆசிரியர்கள் இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு அரசு பணி கிடைக்கிறது ஒரு குடும்பத்துக்கான கௌரவம், அது ஒரு குடும்பத்துக்கான நிலையான வாய்ப்பு. அது சம்பளத்திலிருந்து போனஸ்லேருந்து பென்ஷன்லேருந்து எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த அரசு பணி. அப்போ அந்த அரசு பணியை தூக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்களாம், சர்வசாதாரணமாக இவங்க கட்சி பண்ண பிழைக்காக என்ன பண்ணுவாங்களாம், தூக்கி கொடுத்துருவாங்களாம். இதில் ஏன் இந்த இது கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, இந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக. இப்போ வழக்கு அட்ஜூடிகேஷனில் இருக்குது, வழக்கு விசாரணையில் இருக்குது, சிபிஐ இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே விஜயெல்லாம் டெல்லிக்கு போயிட்டு வந்தார், நமக்கெல்லாம் தெரியும். இப்போ இந்த வழக்கில் இவங்க மடைமாற்றணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட குடும்பத்தை என்ன பண்ணுறாங்கன்னா கைக்குள்ளே போடுறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே 20 லட்சம் கொடுத்தாச்சு, அவங்களே கேட்டுக்கிட்டு போய் இருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்க, என் புள்ள செத்து போனாலும் போகட்டும், என் புள்ள போனால் இன்னொரு புள்ள பெற்றுக்கிறலாம், ஆனால் விஜயன்றது ஒன்று தானே, அவர் ஒருத்தர் தானே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நபர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அண்டு இன்ஃப்ளூயன்ஸ், முறைகேடான செல்வாக்கு செலுத்துறது. ஏற்கனவே 20 லட்சம் கொடுத்து கைக்குள்ளே போட்டாச்சு, இது போக இன்னும் இந்த அரசு பணியை கொடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எதிராக அந்த வழக்கில் இவங்க யாரும் வாய் திறக்க மாட்டாங்க, இன்னும் சொல்ல போனால் பிறல் சாட்சி ஆனாலும் ஆகிடுவாங்க அப்படின்றதுனால ஒரு மறைமுக லஞ்சம். இது எப்படி அனுமதிக்க முடியும்? தவறான முன்னுதாரணம் இல்லையா இது? அப்போ இவங்களுடைய தவறை மறைப்பதற்காக, இவருடைய குற்றத்தை மறைப்பதற்காக, இவங்க இந்த வழக்கிலிருந்து வெளியே வருவதற்காக, தான் யோக்கியன்றதை நிரூபிப்பதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசு வேலையை எடுத்து தூக்கி தாராளமாக கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது! இது போக என்னடான்னா இன்னொரு தேர்தல் லாப நட்ட கணக்குக்காகவும் இந்த அரசு பணியை இந்த நபர்களுக்கு கொடுத்துருக்குறது தாவேக அரசு. என்ன அப்படின்னா இப்போ கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட இடைத்தேர்தல் அங்கே வரப்போகுது. இப்போ இந்த இடைத்தேர்தலை இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி அரசு பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தேர்தல் லாப நட்ட கணக்குக்காக, சீப் பாலிடிக்ஸ்க்காக, ஓட்டு பிச்சைக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசு பணியை தூக்கிட்டு கொடுக்குறாங்க. ஏற்கனவே அரசு பொறுப்பில் யார் இருக்கிறா, யார் என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அமைச்சர்னு சொல்கிறான், ஒருத்தர் பார்த்தா அவனுடைய ஹிஸ்ட்ரி பூரா பிளாக் டிக்கெட் விற்றவனா தெரிகிறான். பாடநூல் கழகத்திலே ஒருத்தரை போடுறீங்க, அதாவது படித்த ஆசிரியர்களுக்கோ பண்பட்டவர்களுக்கோ கல்வியாளர்களுக்கோ போய் சேர வேண்டிய ஒரு பொறுப்பு சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தருக்கு போகுது, ஒருத்தர் இல்லாமணின்னு ஒருத்தருக்கு போகுது. இப்படி ஆதியிலிருந்து அந்த முறைக்கு எடுத்து இந்த அரசு பணிகளில் பொறுப்புகளில் முதலமைச்சரா, அமைச்சர்களா, எம்எல்ஏக்களா, இந்த மற்ற நியமன பொறுப்புகளில் யார் இருக்கிறான்னு பார்த்தோம்னா இவங்கெல்லாம் அமைச்சரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியில் போடுறாங்க. அமைச்சர் இன்னார் போடும்போது இவரெல்லாம் அமைச்சராக இருக்காரா அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்போ கேண்டிடேட் யாருன்னு தெரியாமல் ஓட்டு போட்டாங்க மக்கள், அப்போ ஆள் யாருன்னு தெரியாமல் அமைச்சர் பதவியை தூக்கி கொடுக்க வேண்டியது. இப்படி கொடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் அரசு பணியை இப்படி எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாதாரண பணிகளை தான் கொடுத்தோம். அது என்ன சாதாரண பணி, அசாதாரண பணி? அரசு பணி என்பது அரசு பணி, அதை கொடுப்பதற்கான ஒரு முறையான ஒரு மெத்தட் இங்கே இருக்குது. ஒரு அரசு பணி போகணுமா, அவர் டிஎன்பிஎஸ்சியில் இந்த குரூப் 1 எழுதணும், குரூப் 1 எழுதுனா இந்த பணிகளுக்கு போகலாம், குரூப் 2 எழுதுனா இது, குரூப் 3 குரூப் 4ன்னு இவ்வளோ பணிகள் இருக்குது. அதுக்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, அதுக்கான சிலபஸ் இருக்குது, அதுக்கான கரிக்குலம் இருக்குது. அதை படித்து பாஸ் ஆகி அதுக்கப்புறம் உட்கார்ந்தா தானே முறையானதாக இருக்க முடியும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 31 பேருக்கு இந்த அரசு பணி எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்களே, இது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது இல்லையா? இடஒதுக்கீடு அங்கே எப்படி பேணப்படுமா? அதில்
இந்தந்த வகுப்புக்கு இந்தந்த இவ்வளவுன்னு சமூக நீதி அங்கே வந்து கேள்விக்குறியாகுது இல்லை? 31 பேர் யார் என்ன சமூகம் எதுவுமே தெரியாதே. அப்போ சமூக நீதியிலிருந்து, அப்போ அடிப்படை அறத்திலிருந்து, இந்த டிஎன்பிசிசி இந்த வாய்ப்புகளிலிருந்து லட்சக்கணக்கான மாணவர்களை காக்க வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்களா, மெத்தனமாக தூக்கிட்டு கொண்டு போய் கொடுப்பாங்களாம். அப்போது தலைகால் புரியாமல் ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் கிடச்சிருச்சு, இனிமேல் நாம் வைக்கிறதா சட்டம், ஊருக்கு ஊர் போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்களே நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு. இப்போ காலத்துக்கும் நம்ம தான் இப்படி தான் ஆட்டம் போடுச்சு திமுக. கடந்த 5 வருஷமாக திமுக போட்ட ஆட்டம் இருக்குதுல்ல, அதுக்கு தான் இன்னைக்கு கூப்பில் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரியான ஒரு ஆட்டத்தை தாவேகா இன்னைக்கு போட தொடங்கிடுது. கடந்த 2.5 மாதமாக இவங்க போடுற ஆட்டம் இருக்குதுல்ல, கொடூரமான ஆட்டம். அதுக்கு பெரிய அளவு உச்சநிலையில் ஆணி அடித்த மாதிரி இன்னைக்கு சம்மட்டி அடிச்சிருக்கிறது மதுரை உயர்நீதிமன்றம். இது நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறைக்கும் அதனை தொடர்ந்த வழக்கை தொடர்ந்த தீரன் திருமுருகன் அவர்களுக்கும் வழக்கை வாதாடிய மதிப்புக்குரிய வழக்கறிஞர் கிளீட்டஸ் அவர்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. சீமான் அவர்களுடைய அறிவுறுத்தலோடு இந்த வழக்கை வந்து தொடர்ந்து இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சரியான பாடத்தை நீதிமன்றத்தின் மூலியமாக சட்டத்தினுடைய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தீர்ப்பை, இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்குது. இது வெறுமனே தீர்ப்பு இல்லை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதிட்டு அதுக்காக ஆயத்த பணிகளில் காத்திருக்கிறாங்கல்ல, ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் நிரந்தர அரசு பணிக்காக காத்திருக்காங்கல்ல, ஆயிரக்கணக்கான மற்ற அரசு தொழிலாளர்கள், தற்காலிக தொழிலாளர்கள் நிரந்தர பணிக்காக காத்திருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு கிடைத்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு இது. அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இது. தாவேகா அரசினுடைய இந்த மோசடித்தனத்தை சட்டத்தினுடைய வாய்ப்பை பயன்படுத்தி நீதிமன்றத்தின் மூலியமாக இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய அரசு பணிக்கான கனவை இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி காப்பாற்றி கொடுத்துருக்கிறது. இது ஆரம்பம் தான், வெறும் ட்ரெய்லர் தான். 2.5 மாதம் ஆடியாச்சு இல்லை. இனி ஒவ்வொன்றாக சட்டத்தின் வாய்ப்பை பயன்படுத்தி, அரசியல் வாய்ப்பை பயன்படுத்தி, மக்கள் மீதான இந்த இதெல்லாம் பயன்படுத்தி தாவேகா ஆட்சிக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதுக்கு நாம் தமிழர் கட்சி தயாராக இருக்கிறது. விஜய் சொல்லுவார்ல, அது அந்த டைலாக் அவருக்கே வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லுவார். நீங்கள் ஆட்சியை தொடர்ந்து நடத்துங்க. சீமானும் அவருடைய தம்பிகளும் வி ஆர் வெயிட்டிங்.